வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று கூட உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சூப்பரான கான்செப்ட், ஒரு சின்ன முதலீடு போட்டு பெரிய இன்கம் எடுக்க போகிற ஒரு பிஸ்னஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஈஸி மணி மேக்கர் ஏர்னிங் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளானோட பேர். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருப்போம். சில ப்ராஃபிட் எடுத்துப்போம், சில லாஸ் ஆகிருப்போம். ஓகேவா? நிறைய பேர் லாஸ் தான் இருப்போம். ஓகேவா? லீடராக வரவங்க சில பேர் ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. வெறும் 20 ரூபா. ஓகேவா? 20 ரூபா போட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம். ஆனால் அடையிறதுக்கு பெரிய இன்கம் நம்ம காத்துக்கிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து 100% லீகல் கம்பெனி தான். இதோட சர்டிஃபிகேட்டு எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஸோ இது பக்காவாக KYC கம்ப்ளீட் பண்ணி தான் நம்ம இதில் இன்கம் எடுக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனி தான். ஃபுல் டீட்டெயில் நான் சொல்கிறேன். வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ பாருங்கள், இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான் பார்த்திங்கன்னா 20 ரூபா. இது இந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா 2 பிளான் கொண்டு வந்திருக்காங்க. 20 ரூபா ஒர்க்கிங் பிளான். ஒர்க்கிங் பிளான் உங்களுக்கு தெரியும், ரெஃபர் பண்ணுற பிளான். நான் ஒர்க்கிங்கிறது அதாவது ரெஃபர் பண்ணாத பிளான். ஓகேவா? நான் ஒர்க்கிங்கிறது பட் ஆனால் இது நமக்கு தேவையில்லை. 1000 ரூபா. ஓகேவா? அது ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம பண்ண போகிறது 20 ரூபா பிளான் தான். ஸோ ஒர்க்கிங் பிளான். ஒர்க்கிங்னா ரெஃபர்ன்றீங்களே, என்ன பெரிய இன்கம்மா, பெரிய ரெஃபர் பண்ணணுமா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது வந்து இந்த மாதிரி நிறைய, அதாவது 100 பிளான் ஒன்று, 10 ருபீஸ் பிளான், இந்த மாதிரிலாம் நிறைய வந்தது. 10 ரூபா பிளானு, 100 ரூபா பிளான்லாம் வந்து. ஸோ அதெல்லாம் வந்து நீண்ட நாள் போகலை. ஏன் அப்படின்னா இந்த அப்கிரேட் பண்ணுறோம் இல்லையா, இங்கே வந்து சிக்கல் வரும். ஏன்னா இந்த அப்கிரேடுங்கிறது வந்து மேனுவலாக பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு லெவல் கம்ப்ளீட் பண்ணோன்னா அந்த லெவலில் வந்து இப்போ இன்கம் வரும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ பாருங்கள். ஸோ இப்போ 5வது லெவல் ரீச் பண்ணுறோம் வச்சுக்கலாம், 29 ரூபா. ஸோ 6வது லெவலில் வச்சுப்போமே, 6வது லெவல் ரீச் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து 60,000 ரூபா கிடைக்குது சம்திங். ஓகேவா? நம்ம 10,000 ரூபா வந்து அப்கிரேட் பண்ணோம். ஸோ என்ன நினைப்போம், யாருன்னா பண்ணுவோமா, 60,000 ஏன் 10,000 இழக்கணும், சரி வீடு நம்ம வச்சுக்குவோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த பிளான் விட்டு வெளில வந்துடுவாங்க. அவங்க அப்கிரேட் பண்ண மாட்டாங்க. இந்த சின்ன அமௌண்ட் கூட வச்சுங்க, நம்ம 20 ரூபா போட்டோம். ஸோ நமக்கு ஒரு 120 ரூபா கிடச்சிருக்கு. ஓகேவா? 320 ரூபா கிடச்சிக்குது 3வது லெவலில். சரி விடுங்க, நம்ம போட்டதுக்கு பல மடங்கு எடுத்துட்டோம், எதுக்கு நம்ம உள்ளே இருக்கணும் அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் இந்த பிளானில் அப்படி இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் உள்ளே வந்துட்டாலே உங்களோட இன்கம், வர இன்கம் வச்சு அவங்களே ஆட்டோ அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? அப்கிரேட் பண்ணி அடுத்த பிளானுக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அதனால் வந்து வெளியில் போகவே முடியாது. நீங்கள் இன்கம் போகிறன்னு நினைக்க முடியாது. உங்களுக்கு போகாத அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த பிளானோட இது. அதனால தான் நான் எடுத்தேன். அதே போல் சின்ன இன்கம், சின்ன முதலீடு, அது ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே வரீங்க, 2 பேரை கொடுக்குறீங்க. 20 ரூபா கட்டி 2 பேர் ஜாயின் பண்ண முடியுமா முடியாதா? உங்களால் யோசிச்சு பாருங்கள். 2 ரெஃபர் உங்களால் பண்ண முடியுமா முடியாதா? 20 ரூபா பேசிக்கில். ஏன்னா சாதாரணமாக நம்ம ஒரு ஆப்பில் வந்து ஒரு 50 ரூபா 100 ரூபா சம்பாதிக்கிறோம். ஒரு சின்ன ஆப் பண்ணி ஒரு ஆர்டர் போடுற ஆப் இந்த மாதிரி நிறைய பண்ணுறோம் இப்போ சமீபமாக. ஓகேவா? ஸோ 20 ரூபா பண்ணி 2 பேர் ஜாயின் பண்ண முடியல, நம்ம கண்டிப்பாக இந்த வருஷம் இத்தனை வருஷமாக நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணுறது லாய்க்கே கிடையாது உண்மையாக. ஓகேவா? ஏன்னா அது கூட நம்மளால் பண்ண முடியாமல் போயிடாது. கண்டிப்பாக பண்ணலாம். ஓகேவா? இந்த 20 ரூபா பண்ணி 40 ரூபா வரும். 40 ரூபாவில் 20 ரூபா உங்களுக்கு அப்கிரேட் சார்ஜ் எடுத்துக்கின்னு 20 ரூபா உங்களுக்கு வேலெட்டில் நிற்கும். ஓகேவா? வேலெட்டில் தான் வரும். ஓகே. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் வருவாங்க உங்கள் டீமில். 4 பேர் வந்தாங்கன்னா, ஸோ நீங்கள் அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆகும்போது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த 4 பேர் வந்துட்டோடனே உங்களுக்கு 2வது லெவல் ரீச் ஆகிடுமானா ஆகாது. 4 பேர் 8 பேர் வருவாங்க. 8 பேருமே 2 பேர் 16 பேர் வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் அந்த 2வது லெவலுக்கு வந்திருப்பீங்க. ஓகேவா? ஸோ இவங்கெல்லாம் அந்த பிளான், அடுத்த பிளான் வரும்போது தான் 2 லெவலுக்கு ரீச் பண்ணும்போது தான் உங்கள் 2வது லெவல் நீங்கள் ரீச் பண்ண முடியும். ஸோ அப்போ 4 பேர் வந்தோடனே 80 ரூபா வந்திருக்கும். ஸோ ஓகேவா? 20 ரூபா எடுத்தாங்க இல்லையா, 4 பேர் 80 ரூபா வந்திருக்கும். ஸோ 40 ரூபா அப்கிரேட் எடுத்துகிட்டு 40 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்கள் வேலெட்டில் வரும். ஸோ அதுக்கப்புறம் 8 பேர் வந்திருப்பாங்க டீமில். ஸோ அதே போல் தான் 8 பேர் வந்தபோது நீங்கள் 32 பேர் வந்தபோது தான் 8வது நீங்கள் ரீச் பண்ணணும். 32 பேர் உங்கள் டீமில் வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு 8 பேர்கிட்ட இன்கம் வர ஆரம்பிச்சிக்கும். ஏன்னா அடுத்த லெவலுக்கு ஒரு 2 லெவல் விட்டு தான் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். ஏன்னா 2வது லெவல் நீங்கள் வரும்போது அவங்க 2வது லெவலுக்கு கீழே போயிருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். புரியும் நினைக்கிறேன். புரியல நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்க, நான் தெளிவு பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த 8 பேர் எடுத்து உங்களுக்கு வந்து 80 ரூபா 8 32 320 ரூபா வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ 320 ரூபாவில் ஸோ 200 ரூபா உங்களுக்கு வந்துடும். 120 ரூபா அப்கிரேட் சார்ஜ் எடுத்துவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 16 பேர் வைப்பாங்க. அதே போல் ஸோ இதை பார்த்துக்கோங்க. அதே போல் தான் 1920 ரூபா வந்திருக்கும். 920 ரூபா போய்டும். 1000 ரூபா உங்களுக்கு இன்கமாக கிடச்சிருக்கும். ஸோ இதே போல் கடைசியில் பார்த்தீங்கன்னா 256 பேர் வந்திருப்பாங்க டீமில். எத்தனாவது லெவல்னா 8வது லெவலில். ஸோ 8வது லெவல் ரீச் பண்ணும்போது உங்களோட இன்கம் பார்த்தீங்கன்னா எண்ணில் அடங்காமல் இருக்குது. எண்ணி சொல்ல ஒரு நிமிஷங்க. 1 10 100 1000 10 லட்சம் 10 லட்சம் கோடி 10 கோடி 85 கோடியே 31 லட்சம் சம்திங் வருது உங்களுக்கு. ஓகேவா? 85 கோடி. நல்லா யோசிச்சு பாருங்கள். 20 ரூபாவில் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ இந்த 256 பேர் உங்களுக்கு கீழே கொண்டு வரதுக்கு வந்து இது எத்தனை நாட்கள் ஆகலாம், மாதமும் ஆகலாம். ஓகேவா? அது உங்கள் கையில் தான் இருக்குது. எவ்வளோ டீமை நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக உள்ள எல்லோரும் என்ட்ரு ஆகிறீங்களோ அவ்வளோ. ஏன்னா ஆரம்பித்தது இன்றைக்கி தான். ஓகே, ஒரு நாள் தான் ஆகுது. ஓகேவா? ஒரு நாள், நேற்று ஒரு நாள், இன்றைக்கி ஒரு நாள், 2வது நாள் இன்றைக்கி.
ஸோ 2 நாளில் வந்து 5200 300 ஐடி கிட்ட வந்துருச்சு இது வரைக்கும். இப்போ கூட ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடி போட்டேன் 5275 சம்திங். ஓகேவா. ஸோ அதனால் வந்து நமக்கு இதில் லாஸ் ஆக வாய்ப்பே கிடையாது. ஓகேவா. ரூ. 20 போடுறோம். ஸோ நம்ம அது மூலமாக அட்லீஸ்ட் இந்த 5வது லெவல் ரீச் பண்ணால் கூட நம்மளோட இன்கம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 ஓகேவா. ஸோ அந்த அளவுக்கு பெரிய இன்கம் எடுக்க முடியல. நம்மளால் முடியும். தைரியமாக இறங்குங்க பண்ணுங்கள். சரி டவுட்னா நீங்கள் வந்து இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணுறது வந்து ஒரு பர்சன் வந்து 2 பேர் தான் கொடுக்க முடியும். இப்போ நானே வந்து பண்ணா கூட ஸோ நான் வந்து லெஃப்ட்டில் ஒருத்தவங்க ரைட்டில் ஒருத்தவங்க அப்படி தான் நான் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ அதுக்கு மேலே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இந்த டீம் இருக்கு இல்லையா என்னோட 2 பேரில் இவங்களுக்கு கீழே பண்ணலாம். இவங்க லிங்க் எடுத்து இவங்களுக்கு பண்ணலாம். இவங்களை எடுத்து இவங்களுக்கு பண்ணலாம். இவங்களுக்கு பண்ணலாம். ஸோ யார் நான் பண்ணாலும் இவங்களுக்கு தான் இருக்குன்னா வரும். ஓகேவா. ஸோ டீமில் தான் போயிட்டே இருக்கும். ஸோ டீமில் கிளையாக போயிட்டே இருக்கும். நான் ஏன்னா இதோட இன்கம்லாம் எனக்கு வராது. யாரோட ரெஃபரில் பண்ணுறோம் அவங்களுக்கு தான் போகும் அந்த ரெஃபர் கமிஷன். ஸோ அதனால் இந்த ரெஃபர் அதிகமாக பண்ணி அதிகமாக சம்பாதிக்கிற மெத்தட் இதில் கிடையாது. லெவல் இன்கம் மட்டும் தான் இல்லை. நம்ம லெவல் அச்சீவ் பண்ணால் தான் நமக்கு இன்கம் கிடைக்கும். ஸோ அதனால் எல்லாருமே வந்து ரெஃபர் பண்ணுறவங்க வந்து உங்களுக்கு இல்லைனா கூட உங்களுக்கு கீழே உள்ளவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். அது வந்து கண்டிப்பாக உண்டு. இதில் நானும் பண்ணுவேன். எனக்கு சப்போர்ட் வந்து எனக்கு எத்தனை ரெஃபர் வந்தாலும் எனக்கு கீழே டீமில் தான் கொடுப்பேன். பட் ஓகேவா. ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ நான் வந்து ஃபுல்லாக நான் பார்த்துப்பேன்னு சொல்ல மாட்டேன். ஓகேவா. நீங்கள் 2 ரெஃபரும் கொடுக்க முடியல ₹20 கட்டி 2 பேர் சேர்க்க முடியலாம் வேஸ்ட்டு பிஸ்னஸ் பண்ணுறது. ஓகேவா. ஸோ அப்படி தான் சொல்லுவேன் நான். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. முடியாத பட்சத்தில் நம்மக்கிட்டேருந்து டேரெக்டாக வர ரெஃபர் கண்டிப்பாக கிடைக்கும் அது உங்களுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு இந்த பிளான் பார்த்தீங்கன்னா ஓகேவா. ஸோ இப்போ இந்த வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுது என்னங்கிறத நம்ம அதை பற்றி பார்க்கலாம். கொஞ்சம் நிமிஷம் இருங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த டாக்குமெண்ட்டை பார்க்கலாம். ஓகேவா. ஸோ அது மெயினில் ஸோ பேன் கார்டு பார்த்துங்க. கம்பெனியோட பேன் கார்டு சஞ்சய். இந்த எம்டியோட பேர் சஞ்சய். அவர் ஹரியானாவில் இருக்குது. ஓகேவா. ஹரியானாவில் தான் இந்த கம்பெனி தொடங்கியிருக்காங்க. ஸோ இவங்களோட பேன் கார்டு தான் இது. ஓகேவா. பேன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. இது வந்து ஜிஎஸ்டி. இது ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட். ஓகேவா. அது உண்டான சர்டிஃபிகேட் இது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துங்க இது வந்து டிடிஎஸ் நம்மக்கிட்ட அட்மிட் சார்ஜ் பிடிப்பாங்க இல்லையா டிடிஎஸ் ஜிஎஸ்டி அதோட இன்கம் தான் அதோட ப்ரூஃப் தான் இது அந்த சர்டிஃபிகேட்டு. ஓகேவா. சஞ்சய் அவர் பேர் தான். ஸோ இது பார்த்துங்க வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து இது வந்து பிடிஎஃப் வெப்சைட்டில் அவங்க பேன் கார்டெலாம் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இது எம்சிஎஸ் சர்டிஃபிகேட். இது சர்டிஃபிகேட்டு கம்பெனியில் இந்த மாதிரி பண்ணிருக்கோன்ட்டு அந்த ஆதார் மூலமாக வாங்குவாங்க அந்த சர்டிஃபிகேட் இது. ஸோ எல்லாமே பக்காவாக வச்சுருக்காங்க. லீகலாக இருக்குது. ஓகேவா. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எம்எஸ்எம் சர்டிஃபிகேட்டு. அதனால் வந்து இது ஒர்க் பண்ணாதவங்களுக்கு உங்களோட விருப்பம். ஓகேவா. ஸோ நான் பெரிய இன்கம் போனோம் ஒரு 1000 2000 இன்வெஸ்ட் பண்ண போகிறோமான கிடையாது. ₹20 டெய்லி நம்ம அனாவசியமாக செலவு பண்ணுற காசு வந்து நிறைய பண்ணிட்டு போகிறோம். அதில் ₹20 போட்டு நம்ம ட்ரை பண்ணுறது தப்பு கிடையாது. ஓகேவா. ஸோ ஓகே வாங்க இப்போ நம்ம வெப்சைட்டை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வெப்சைட். ஓகேவா. இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து நான் லிங்க்கு தரேன் வாட்ஸ்அப் லிங்க்கு. ஸோ அதில் வந்துடுங்க. விருப்பப்படுறவங்க இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறவங்க உள்ளே வாங்க வாட்ஸ்அப்பில். ஸோ என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் லிங்க்கு தரேன். ஸோ அது உள்ளே போய் நீங்கள் ஜாயின் பண்ணுறது நானே உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி தரேன். ஓகேவா. நீங்கள் பே பண்ணுறது ₹20 எனக்கு அமுச்சு விட்டால் போகிறோம். என்னோடய அப்ளை எனக்கு நான் அமுச்சு விட்டு உங்களுக்கு நீங்களே கூட பண்ணிக்கலாம். பின் ஜென்ரேட் பண்ணி ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஐடி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அது நான் எப்படி ஃபியூச்சரில் ஆகணும்னு சொல்லித்தரேன். ஓகேவா. ஓகே. இப்போ வந்து இதில் மெயினாக வந்து நம்ம சொன்னோம் இல்லையா கேஒய்சி. இந்த கேஒய்சி பண்ணால் மட்டும்தான் உங்களால் வித்ட்ரா எடுக்க முடியும். ஓகேவா. அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய இன்கம் பாருங்கள். ஸோ இப்போ என்னோடய வேலெட்டில் 0 இருக்குது. ஏன் சொல்லுங்கள். நான் வந்து இப்போ பின் ஜென்ரேட் பண்ணேன். ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒருத்தருக்கு பின் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அதனால் இங்கே மெயின் டோட்டல் பேலன்ஸ் இவ்வளோ ஒர்க்கிங் இன்கம் இவ்வளோ இருக்குது எனக்கு. ஸோ நான் நம்பர் 1ல் இருக்கேன். அதாவது லெவல் 1ல் இருக்கேன். ஓகேவா. வேலட் பேலன்ஸ் 0 இருக்குது. ஏன்னா நம்ம பின் ஜென்ரேட் பண்ணிவிட்டேன். ஸோ நான் காலி பண்ணிவிட்டேன் அந்த அமௌண்ட்டை. ஸோ நம்மளே வந்து இருக்கிற அமௌண்ட் வந்து பின் ஜென்ரேட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அவங்ககிட்ட பேமெண்ட் வாங்கிக்கலாம். ஸோ ஓகேவா. ஆக மொத்தம் நான் போட்ட இன்கம் இதில் எடுத்துட்டேன். ஸோ ₹20 போட்டது. ஸோ ஒரு பின் ஜென்ரேட் பண்ணி நான் அதில் பணமாக வாங்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். ஒன்று இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவ்வளோ ஆகிட்டுருக்கு. ஓகே இங்கே பாருங்கள். இதுதான் இப்போ நான் இருக்கிற லெவல். ஓகேவா. லெவல் 1ல் நான் இருக்கேன். ஸோ ₹40 எனக்கு கிடச்சிருக்கு. ₹20 லெவல் அப்கிரேடு. ₹20 பேயபிள் அமௌண்ட் எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஓகேவா. ஸோ இது வித்ட்ரா எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வித்ட்ரா ஃபண்டு அதில் போங்க. இதில் பண்ணிங்கன்னா வித்ட்ரா அமௌண்ட். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். உங்களோட பாஸ்வேர்டு போடணும். ஓகேவா. அதுக்கு முன்னாடி உங்கள் கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணணும். மெயின் அதுதான். ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து
உங்கள் பேங்க் டீட்டெயிலு எல்லாம் கேட்பாங்க. நான் அதை எப்படி ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித்ட்ரா எடுக்கிற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் 120 இருக்கணும். 120 இருக்கணும் மினிமம். மேக்ஸிமம் 5000 இதுக்குள்ளே நீங்கள் இருந்தால் வித்ட்ரா எடுத்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 5% டிடிஎஸும் 5% அட்மின் சார்ஜும் உங்களுக்கு பண்ணுவாங்க. 10% டோட்டலாக எடுப்பாங்க. 120 ரூபா எடுக்கிறீங்கன்னா 12 ரூபா பிடிப்பாங்க. ஓகேவா? 5000 எடுக்கிறீங்கன்னா 500 ரூபா எடுப்பாங்க. ஸோ ஓகேவா? 10%. ஸோ இது கண்டிப்பாக எடுப்பாங்க. ப்ளீஸ் அப்லோட் கேஒய்சி அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் தான் போட்டிருப்பாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு ஓடிபி பண்ணுவோம், வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணணும். இப்போ நான் ஆல்ரெடி பண்ணிவிட்டேன். ஸோ எனக்கு மொபைல் நம்பர் ஷோ ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம். ஓகேவா? அக்கௌண்ட் நம்பர், பேங்க் நேம் இங்கே போட்டுக்கோங்க. ஐஎஃப்எஸ்சி கோடு இங்கே போட்டுங்க. ஸோ பேங்க் ஸ்டேட், எந்த ஸ்டேட்டில் இருக்குது பேங்க்கு. ஓகேவா? தமிழ்நாடுனா தமிழ்நாடு சூஸ் பண்ணிங்க. ஸோ செலக்ட் சிட்டி, தமிழ்நாட்டில் எந்த சிட்டியில் இருக்குது, சென்னையா காஞ்சிபுரமா என்ன ஊர், அதை ஊரை செலக்ட் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் எந்த ஊர் அந்த பின்கோடு போட்டுங்க. ஸோ பேங்க் அட்ரஸ். ஓகேவா? இதெல்லாம் பேங்க் டீட்டெயில் கொடுத்துங்க. ஸோ இங்கே வந்து உங்கள் பேன் கார்டு நம்பர் கொடுத்துங்க. பேன் கார்டு வந்து இங்கே போட்டோ எடுத்து அங்கே அப்லோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆதாரோ இல்லை வந்து ஓட்டர் ஐடியோ இங்கே கொடுத்துருப்பாங்க. ஆதார், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட் எது இருக்கோ உங்கள்கிட்ட அதை கொடுத்துக்கணும். இது செலக்ட் பண்ணிவிட்டு, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆதார் கொடுக்குறீங்க அப்படின்னா ஆதார் செலக்ட் பண்ணிட்டு ஆதாரோட நம்பர் இங்கே போடணும். போட்டு அதோட ப்ரூஃப் ஃப்ரண்ட்டு பேக்கு ஃபோட்டோ எடுத்து இங்கே அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டா சப்மிட் ஆகிடும். கேஒய்சி வெரிஃபை ஆகிடுச்சுன்னா ஸோ உங்களுக்கு வித்ட்ரா எடுக்கிறதுல இஷ்யூ இருக்காது. இது வந்து நீங்கள் இப்போ உடனே பண்ண அவசியம் இல்லை. வித்ட்ரா உங்கள்கிட்ட அமௌண்ட் ரீச் ஆகிடுச்சுன்னா கூட அந்த டைமில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா மல்டிபிள் ஐடி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் வந்து ஒரே ஆள் கூட 10 ஐடி யூஸ் பண்ணலாம். என்னோடய அப்ளைனில் 10 ஐடி போட்டிருக்காரு. 10 ஐடி போடலாம். அந்த 10 ஐடிக்கும் ஒரே பேன் கார்டு, ஒரே ஆதார் கார்டு கொடுத்து, ஒரே பேங்க் அக்கௌண்ட்டு கொடுத்து எடுத்துக்கலாம். இது வந்து அந்த ஜூம் மீட்டிங்கில் நம்ம சொல்கிறாங்க அதை. ஏன்னா மோஸ்ட்லி ஹிந்திக்காரங்க தான் நிறைய பேர் பண்ணுறாங்க அதை. ஏன்னா அந்த ஊரில் ஹரியானா நடக்கிறதுனால ஸோ அவங்க தான் பண்ணுறாங்க. ஒரே பேங்க் அக்கௌண்ட்டு, ஆதார் கார்டு எல்லாம் கொடுத்து நம்ம கேஒய்சி பண்ணலாம். இது அவங்களே அந்த ஓனரே வந்து சொல்லிட்டார் நமக்கு. ஸோ அது இஷ்யூ கிடையாது. மோஸ்ட்லி தமிழில் இப்போ நான் தான் ஃபஸ்ட்டு வீடியோ போகிறேன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி எந்த வீடியோ வரல தமிழில். ஸோ ஓகே, நான் நேற்று லான்ச் ஆயிருக்கு. ஸோ அதனால் இது சூப்பரான ஆப்ஷன். நம்ம டக்குன்னு போட்டு சீக்கிரமாக எர்ன் பண்ணலாம் அதில். ஓகேவா? வேறு என்ன ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, டீம் போங்க. டீமில் போய்ட்டு மை டைரக்ட் பாருங்கள். மை டைரக்டில் 2 கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நான் 2 கொடுத்தது மட்டும் தான் எனக்கு ஷோ பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ மை டீமில் போய்ட்டு அங்கே பாருங்கள், ட்ரீ வியூ அதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மேப் போட்டே காமிச்சிடுவாங்க. உங்களுக்கு க்ளீனாக வந்துடும். இதில் பார்த்தா தெரிஞ்சிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லோட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது என்னோடய ஐடி. ஸோ நான் ரெஃபர் பண்ண 2 ஐடி இது. ஸோ இந்த ஐடிக்கு 2 பேர் போட்டாச்சு, இந்த ஐடிக்கு 2 பேர் போட்டாச்சு. இப்போ இந்த ஐடிக்கு 2 பேர் அவர் போட்டார். இப்போ இதுக்கு 2 வந்துச்சுன்னா இவங்க 8 பேர் வந்துட்டாங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த லெவலுக்கு நான் ரீச் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் இந்த லெவலில் இருக்கேன், ஃபஸ்ட் லெவலில். ஸோ இவங்க 8 பேர் வந்துட்டாங்கன்னா நான் செகண்ட் லெவலில் வந்துடுவேன். ஓகேவா? ஃபஸ்ட் நான் வரேன், 2 பேரை கொடுக்குறேன். 2 பேர் மூலமாக 4 பேர் வராங்க. 4 பேர் மூலமாக 8 பேர் வந்த அப்புறம் தான் எனக்கு 4 பேர்கிட்டேருந்து எனக்கு இந்த இன்கம் கிடைக்கும். எவ்வளோ கிடைக்குன்னா 20 4 × 4 2 8 80 ரூபா கிடச்சிருக்கும். ஸோ அதில் 40 ரூபா போக 40 ரூபா எனக்கு கிடைக்கும். ஸோ அதே போல் 8 பேருக்கு 16 பேர் வருவாங்க இல்லையா? அந்த 16 பேர்கிட்ட 32 பேர் வந்திருப்பாங்க. அப்போ தான் அந்த 8 பேர்கிட்டேருந்து எனக்கு வந்து 80 ரூபா 40 ரூபா கிடச்சிருக்கும். ஸோ அதே போல் 32 64 அப்படி அந்த டீம் போக போக ஆளுங்க கீழே ஜாயின் ஆக 2வது லெவலில் தான் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து இப்போ 2 பேர் போட்ட உடனே உங்களுக்கு கிடச்சிது இல்லையா? ஸோ அது மாதிரி 4 பேர் போட்ட உடனே கிடைக்காது. இந்த 4 பேருக்கு 8 பேர் வந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஏன்னா இப்போ இவங்க 2 பேரும் ஃபில் பண்ணல இன்னும் இவங்க ஃபில் பண்ணால் தானே இவங்க லெவல் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதனால தான். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பிளான் போயிட்டுருக்கோம். ஸோ சூப்பரான பிளான் தான் இது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட்லி எல்லாம் கவர் பண்ணிவிட்டேன். ஸோ எதாவது டவுட்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாட்ஸ்அப் குரூப் தரேன், ஜாயின் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். பாருங்கள், இபின் நான் சொன்னேன் இல்லையா? இபின் ஜென்ரேட் பண்ண இதெல்லாம். ஸோ இதெல்லாம் நான் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தேன் ஒரு ஃப்ரெண்டுக்கு. ஸோ அவர் இதில் வந்து நீங்களே இப்போ இதில் ஐடி போடுறது எப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ டீம் இருக்குது, அங்கே போய்ட்டு ஆட் நியூ யூஸர் போங்க. இங்கே பாருங்கள், இது என்னோடய ரெஃபர் ஐடி. ஓகேவா? ஸ்பான்சர் ஐடி. எந்த ஸ்பான்சர் ஐடியிலேருந்து ரெஃபர் பண்ண போகிறீங்க? இப்போ எனக்கு வந்து ஆல்ரெடி ஜாயினிங் வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் வேறு ஒரு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னா அவரோட ஸ்பான்சர் ஐடி அங்கே போட்டுக்கணும். போட்டுட்டு ஸோ இங்கே வந்து என்ன பிளான் எங்கே போட போகிறீங்க, லெஃப்ட்டா ரைட்டா? ஸோ லெஃப்ட்.
ஸோ எக்ஸாம்பிள் இப்போ அவர் பேர் என்ன, ஓகேவா. ஸோ அந்த பேரை போட்டுக்கணும். ஸோ அவர் மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. அதாவது பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஏதாவது சும்மா 1 2 3 போட்டு செட் பண்ணி கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அவர்கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவர் ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து அவங்க பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்க, பாருங்கள் சேஞ்ச் பாஸ்வேர்டு இருக்கா, ஸோ அதை கொடுத்துக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து கரண்ட் பாஸ்வேர்டு இப்போ நீங்கள் செட் பண்ணி கொடுப்பீங்க இல்லையா, இப்போ நான் உங்களுக்கு செட் பண்ணி தரேன்னா அந்த பாஸ்வேர்டை போட்டுக்கிட்டு, ஸோ இங்கே நியூ பாஸ்வேர்டு நீங்கள் புதுசாக ஜென்ரேட் பண்ணுற பாஸ்வேர்டு இங்கே போட்டுக்கணும், அவ்வளோதான். நியூ பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து அப்டேட் கொடுத்தீங்கன்னா அப்டேட் ஆகிடும். பாஸ்வேர்டு நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். மோஸ்ட்லி கவர் பண்ணிச்சு. அவன் தான் உண்டான வீடியோ. மற்றபடி நல்ல வீடியோ சந்திக்கிறேன். இந்த வீடியோ யாரும் மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஓகேவா. ஸோ மற்றபடி நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ